மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா வேலை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். இப்போ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கு, என்னன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசி பலன் சொல்லின்னு இருக்கு, நடக்கிறதா நடக்கலையா தெரியல. ஆனா இந்த மாசமாவது ஏதாவது ஒரு விடிமோற்றம் இருக்குமா, ஓரளவுக்கு விடிவெள்ளி தெரியுமா, கொஞ்சம் வெளிச்சமாவது வருமா அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் மைசெல்ஃப், எல்லாருக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கு. அந்த வகையில இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ஓரளவுக்கு தீபஜோதியா இருக்குமா, இல்ல மெழுகுவர்த்தி வெளிச்சம் இருக்குமா, ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம். இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் 9-12 குடை அதிபதி குரு பகவானோட இணைந்து குருமங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. இது என்ன குருமங்கள யோகம் அப்படின்னா, குருவும் செவ்வாயும் சேர்ந்தாலே யோகம். என்ன, இந்த குரு பகவான் தனக்காரகன், செவ்வாய் மங்களக்காரகன், ரெண்டு பேரும் சேரும்போது ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். அதுவும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனாலதான் இந்த யோகத்தை பெறக்கூடிய ஒரு ராசிகள்ல நீங்களும் ஒண்ணு. என்ன பண்ணணும், கடுமையா உழைக்கணும். உத்தியோகத்துல இருக்கிறவாள்லாம் உங்க வேலைகள் என்னவோ அதை சிறப்பா செய்யுங்க, கண்டிப்பா அதற்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் இந்த மார்க்கெட்டிங்ல இருக்க அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கடுமையா பாடுபட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான இன்சென்டிவ், அது இது போனஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தபடியா இந்த அஷ்டமாதிபதியும் செவ்வாய் தான் அப்படிங்கறதுனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். ஏன்னா கடுமையா பாடுபடுறோம் அப்படிங்கும்போது அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உடம்பு நன்னா இருந்தா தான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. என்ன ஆக இந்த சுவர் நல்லபடியா இருக்கணும். அதனால கொஞ்சம் என்னென்ன சாப்பிடணுமோ அந்தந்த வேலைக்கு சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகைரோன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல விழுது, 7ஆம் பார்வையா உங்களோட அஷ்டம ராசியில விழுது, 9ஆம் பார்வையா உங்க ஜீவனஸ்தானத்துல விழுது. ஜீவனத்துக்கு குறைவில்லை. எப்படி நீங்க முன்னேறணும், முயற்சிகளை செய்யணும், எடுக்கிற காரியங்கள்ல வெற்றி அடையணும். இதுதான் இந்த தாரக மந்திரத்தை நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஆனா என்ன ஒண்ணு, சில நேரங்கள்ல சில சலிப்புகள் உங்களுக்கு வருது. அட என்னடா வாழ்க்கை, என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு மனசுல ஒரு தெளிவற்ற சூழ்நிலை இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம என்னால் முடியும், அதாவது கமலஹாசன் ஒரு படத்துல பட உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா என்னால் முடியும் அப்படின்னு இறங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஏன் அப்படின்னா, எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா, ஒருத்தர் சொன்னாராம், காட் இஸ் நோ வேர் அப்படின்னாராம், கடவுள் எங்கேயுமே இல்லை அப்படின்னாராம். அதை ஒருத்தர் ஆன்மீகவாதி அழகா ஒரு சின்ன கோடு போட்டு பிரிச்சு அதை படிக்கிறார். என்ன சொல்லுன்னு அவருக்கு விழுறது என்ன அப்படின்னா, காட் இஸ் நோவேர் அப்படி இருக்கு பத்தில, NOWக்கு பக்கத்துல கொஞ்சம் கோடை போட்டுறார். என்ன, காட் இஸ் நவ் ஹியர், அதாவது கடவுள் ஓம் பக்கம் இருக்காரு, இங்க இருக்கார் அப்படிங்கிறார். நோவேர் சொல்லாத, நவ் ஹியர். அதனால நீங்க கடவுள் உங்க பக்கம் இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு இறங்குங்க. கண்டிப்பா நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரியா? அடுத்தபடியே சீருடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக சேரும். 26/8/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறாரு பார்த்தீங்கன்னா, சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துக்கு வர அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதா இல்லையா பாருங்க. நான் உறுதியாவே சொல்றேன், அடிச்சே சொல்றேன், உங்களை அடிச்சு இல்ல, அடிச்சு சொல்றேன். என்னன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது செவ்வாய் உட்கார்றது பெரிய விசேஷம். ஏன்னா செவ்வாய் உஷ்ணகாரகன், அற்புதமான ஒரு கிரகம். அந்த பார்வை உங்களுக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு அவர் சில வேலைகளை உங்களுக்கு கொடுக்க போறார், முன்னேற்றத்தை. அதெல்லாம் எடுத்துக்கணும். நீங்க தைரியத்தை எடுத்துக்கணும், வீரியத்தை எடுத்துக்கணும், உத்வேகத்தை எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு இளைய உடன் பிறப்புகளும் அனுகூலமா இருப்பாங்க.
சரியா? அடுத்ததாக 2-7 குடை அதிபதி சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்துல இருக்கார். குழந்தைகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும், மன கிளேசங்கள் இருந்தாலும், மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளோட முன்னேற்றம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி தனவரவு பரவாயில்லை, நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வரும். வாழ்க்கை துணை ஆதரவா இருப்பாங்க, அதுவே உங்களுக்கு பெரிய நன்மை. சரியா? அடுத்தபடியா இந்த ஆன்மீக விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகமாக போறதுனாலே உங்களுக்கு சில சந்தோஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 26/8/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கன்னி ராசியில நீச்சம் அடைகிறார். நீச்சம் அப்படிங்கும்போது நீங்க உத்தியோகத்துல கவனமா இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் கவனமா இருக்கணும். அதே மாதிரி கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும். கடன்கள் இருந்தது அப்படின்னா கரெக்டா அந்த டேட்டுக்கு வட்டியை கட்டிடுங்கோ. கரெக்டா? இல்லைன்னா வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு மேல குட்டி அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதனால இந்த கரெக்டான அந்த டயத்துக்கு வட்டியை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியா 3-6 குடை அதிபதி புத பகவான் சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடன்பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமா இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அந்த பயணங்களின் மூலம் ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த சொத்து சேர்க்கை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க. அதே மாதிரி தாயார் வழி உறவினர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். 31/8/2024 முதல் புத பகவான் பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். மாச கடைசியில உட்கார்ந்துடுறார். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் அதிகரிக்க செய்யும். அடுத்தபடியா பஞ்சமாதிபதி சூரிய பகவான் சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கார். சில நேரங்களில் உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி இருக்கு. ஏன்னா சூரிய பகவான் உஷ்டமான கிரகம், ஆத்மகாரகன். அதனால கொஞ்சம் சில நேரங்களில் சலிப்பும் இருக்கும். ஆனா இந்த நேரத்துல உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த நேரத்துல ஆன்மீக எண்ணங்களின் மூலமாக ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். 17/8/2024 முதல் இந்த சூரிய பகவான் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கே ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போறார். சிம்ம ராசி அவரோட ராசி. அதனால இந்த சூரிய பகவான் சூப்பரா உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்க போறார். மனசுல இருக்கிற குழப்பத்தை தீர்க்கறதுக்கு சில வேலைகளை உங்களுக்கு செய்வார். நண்பர்களின் மூலம் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னா பண உதவிதான் எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க. உதவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆறுதலான பேச்சு கூட உதவிதான். எப்படின்னா இப்ப நான் கூட உங்களுக்கு சில ஆறுதலா இல்ல எனக்கு நீங்க ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா அதுவும் ஒரு உதவிதான். ஏன்னா இந்த நேரத்துல மனசுல நமக்கு ஒரு கிளேசம் இருந்துட்டே இருக்கு. என்னடா இது, இந்த வேலையை செய்யலாமா வேணாமா, இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் இருக்கு. அப்ப இதை ஒரு நண்பர்கள் இடத்துலயோ இல்ல வாழ்க்கை துணை உறவினர்கள்ட்டயா இல்ல வாழ்க்கை துணைகிட்டயா இல்ல நம்மளோட குழந்தைகள்கிட்டயா இந்த மாதிரிலாம் நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க சில விஷயங்களை நமக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அதுவே பெரிய உதவி. அப்ப நமக்கு இருக்கிற மனசுல இருக்கிற குழப்பங்கள் தீரும், ஒரு தெளிவான ஒரு பாதை கிடைக்கும். அதனால இந்த 17ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக சேரும். ஒரு தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல இதுலெல்லாம். அதே மாதிரி ஆன்மீக விஷயங்கள்ல கொஞ்சம் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்கு. அடுத்தபடியா 10-11 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் வக்ரகதியில லாபஸ்தானத்துல இருக்கார். லாபஸ்தானத்துல இருக்கு வந்தோடனே ஓரளவுக்கு லாபம் வருதான்னு பார்த்தா வரல உங்களுக்கு. அதுதான் உண்மை. பெரிய லெவல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை. ஆனா இப்ப வக்ரகதியில இருக்கும்போது ஒரு சில பாயிண்ட்ஸ்களை உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த பாயிண்ட்ஸ்களெல்லாம் நீங்க பிடிச்சு வாழ்க்கையில அப்படியே உயர்றதுக்கு ஒரு வழியை நீங்க எடுத்துக்கணும். சரியா? தொழில் வியாபாரம் எல்லாத்துலயுமே. அதே மாதிரி மனசுல இருக்கிற குழப்பங்களும் கொஞ்சம் குறையும். அடுத்தபடியா ராகு பகவான் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் 6ஆம் இடமாகிய பகைருண ரோகஸ்தானத்துல இருக்கார். 6, 8, 12 மறைவு ஸ்தானம். கரெக்டா? அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சரியில்லை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. 6, 8, 12 அப்படிங்கும்போது இது மறைவு ஸ்தானம் அப்படின்னு ஏன் வச்சாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நான் ஒரு தனியா ஒரு வீடியோ பதிவுல சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப இந்த 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் ஒரு சாயா கிரகம், இருள் கிரகம் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். சர்ப கிரகம், அசுப கிரகம் அப்படின்லாம். என்ன அப்ப இந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கிரகங்களின் மூலமாக கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது என்னன்னா பகைருண ரோகஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு மனசுல என்ன குழப்பம் இருந்தாலும் திடீர்னு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதன் மூலம் தெளிவு கண்டிப்பா வரும். அடுத்தபடியா விரயம். ராகு பகவான் விரயஸ்தானத்துல இருக்கார்.
12ஆம் இடம் அப்படிங்கும்போது வெளியூர் பிரயாணம், இடமாற்றம், இதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதே மாதிரி சில பேருக்கு பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு தனவரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராததுன்னா நீங்க எப்போ அந்த வேலை செஞ்சிருப்பீங்க, அதுக்கு உண்டான பணவரவு இல்லை, அந்த பணம் இப்ப வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சில பேருக்கு இந்த புதையல் அப்படிங்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடைபெறும். அடுத்தபடியா இந்த வெளியூர் போயிட்டு படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், இல்ல உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். அதெல்லாம் உபயோகப்படுத்தினா அந்த குழந்தைகள்லாம் படிக்கிறதுக்கு முன்னேற்றத்துக்கு நீங்க முயற்சிகளை பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா சில நேரங்களில் சில கிரகங்கள் அப்படி இருக்குன்னு நினைச்சு விட்டுவிடாது. சரியா? நீங்க இந்த கிரகங்கள் நல்லா இருக்குல்ல, அதை வச்சுன்னு நீங்க முயற்சிகளை மேற்கொண்டு முன்னேறணும். சரியா? ரைட். இப்ப பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு நாள் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க, போயிட்டு வரதுக்கு பாருங்க. சரியா? வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அங்க ஒரு 10 நிமிஷம் அந்த பிரகாரத்துல உட்காருங்க. உங்களுக்கு மனசுல இருக்கிற கவலைகள்லாம் கண்டிப்பா குறையும். மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ரெமிடி. வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. அது பெரிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். மனசுல இருக்கிற கவலைகள் குறையும். ஒரு தெளிவான பாதை உங்களுக்கு புலப்படும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். சரி, போக முடியல சுவாமி, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே நடந்துடும். அதாவது நிறைய பேர், நிறைய ஜோதிடர்கள் நிறைய பரிகாரங்களை சொல்லுவா, எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி, நான் சொல்றது நல்லபடியா இருக்கு, எல்லாருக்கும் நல்ல சக்சஸ் ஆகுது அப்படின்னு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படி இருக்கிற பட்சத்துல சரி இவர் சொல்றத போய் பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் போனா வெல் அண்ட் குட், ஓகே. சரி, போக முடியல, என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம அதுக்கும் ஒரு இது இருக்கு. என்னன்னா பக்கத்துல இருக்கிற முருகன் கோயில் போங்க. முருகன் கோவில் இப்ப சென்னையில இருக்கீங்க அப்படின்னா வடபழனி, திருப்போரூர், சிறுவாபுரி, ஏகப்பட்ட முருகன் கோயில் இருக்கு, போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி, வேற ஊர்ல இருக்கீங்க அப்படின்னா பக்கத்துல என்னென்ன முருகன் கோயில், முருகன் சன்னதி கண்டிப்பா போயிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். சரியா? அடுத்தபடியா நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண 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 உங்களோட மனசுல இருக்கிற கவலைகள் பட் 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 பட்னு அப்படியே இந்த எள்ளு வெடிக்கிற மாதிரி வெடிச்சு உங்களுக்கு ஒரு சில நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். நிறைய பேர் சொல்றா எல் தீபம் ஏற்றப்படாது, அது முன்னேற்றம் கிடையாது, ஒரு தானியத்தை இது பண்ணப்படாது அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இப்ப ஒரு அக்னிக்கு நம்ம என்ன ஒரு ஹோமம் இதெல்லாம் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னாலே எப்பவுமே ஒரு நல்லதுக்கும் சரி இல்ல அந்த சிரார்த்த காரியத்துக்கும் சரி, என்ன அந்த நெய்யோட அந்த அட்சத அரிசி எடுத்து அப்படியே அந்த தானியத்தை அப்படியே அக்னியே சுவாகா அப்படின்னு போடும்போது தான் அது ஒரு பூர்த்தி அடையிறது. கரெக்டா? ஏன்னா அதெல்லாம் ரொம்ப விசேஷம். அது மாதிரி இந்த எல் தீபம் ஏற்றது காலம் காலமா வழிபாடு நடக்கிறது. அப்படி ஆன்மீக விஷயத்துல இல்ல, இதுல இல்ல அப்படின்னு இருந்ததுன்னா, ஆகமத்துல இல்ல அப்படின்னா எந்த கோவில்லையாவது எல் தீபம் இருக்கும்? ஏத்த விடுவாளா? விட மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா ஆகமம் இல்லைன்னா அந்த ஆகம விதியை மீற மாட்டாங்க. சோ இந்த இடத்துல ஆகம விதி அதெல்லாம் இல்லை அப்படிங்கறதுனால எல் தீபம் ஏற்றது தப்பு கிடையாதுங்கிறது என்னோட பணிவான கருத்து. மற்றபடி மற்றவங்களோட கருத்துக்கள்ல நான் தலையிட விரும்பல. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எல் தீபம் ஏற்றது தப்பு கிடையாது, தாராளமா ஏத்துக்கோ, ரொம்ப நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த சின்ன பரிகாரங்களின் மூலம் ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், இனிமைகளை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.